குன்றுகள் சூழ்ந்த பசுமையான வயல்வெளிகள் நிறைந்த ஒரு அழகான கிராமம் அது. தூரத்தில் ஒரு சிறிய தேவாலயம் அமைதியாக காட்சியளித்தது. இந்த கிராமம் அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் பெயர் பெற்றது. சூரியன் தன் பொற்கிரணங்களை பூமியில் வீசும் காலை வேளையில் கிராமமே ஒரு புதிய நாளின் தொடக்கத்திற்காக புத்துயிர் பெற்றது. இந்த கிராமத்தில்தான் மலர் வசித்து வந்தாள். கருணை அவளுடைய கண்களில் குடியிருந்தது. உதடுகளில் எப்பொழுதும் ஒரு மெல்லிய புன்னகை தவழ்ந்து கொண்டிருக்கும். அவளுடைய இதயம் விசுவாசத்தால் நிறைந்திருந்தது. தினமும் தேவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவது அவளுடைய வழக்கம். மற்றவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்வதில் அவள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். கிராமத்தில் யார் கஷ்டத்தில் இருந்தாலும் முதல் ஆளாக ஓடிச் சென்று உதவிக்கரம் நீட்டுவாள். அவளுடைய இந்த குணத்தால் கிராம மக்கள் அனைவரும் அவளை மிகவும் நேசித்தனர். ஒரு நாள் இரவு மலர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அப்பொழுது அவளுக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது. சூரியனை ஆடையாக போர்த்திய ஒரு பெண் வானில் தோன்றினாள். அவள் காலடியில் சந்திரன் இருந்தது. 12 நட்சத்திரங்கள் அவளுடைய தலையைச் சுற்றி ஒளிர்ந்தன. அந்த பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப் போவது போல் இருந்தாள். அதே நேரத்தில் ஒரு பெரிய பயங்கரமான நிழல் அவளைச் சுற்றி சூழ்ந்து கொண்டது. அந்த நிழல் அவளையும் அவளுடைய குழந்தையையும் விழுங்க துடிப்பது போல இருந்தது. கனவு கலைந்ததும் மலரின் மனம் ஒருவித அமைதியின்மையால் நிறைந்தது. அந்த கனவு ஏதோ ஒரு செய்தியை உணர்த்துவது போல் அவள் உள்ளுணர்வுக்கு தோன்றியது. அதே காலகட்டத்தில் கிராமத்தில் சில வினோதமான சம்பவங்கள் நிகழத் தொடங்கின. திடீரென்று சிலருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. வயல்களில் பயிர்கள் வாடத் தொடங்கின. அக்கம் பக்கத்து வீடுகளில் சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு மக்கள் ஒருவரையொருவர் சந்தேகிக்கத் தொடங்கினர். முன்பு எங்கு பார்த்தாலும் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருந்த கிராமத்தில் இப்பொழுது ஒருவித பயமும் கவலையும் சூழ்ந்திருந்தது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கார்மேகம் என்ற ஒரு மர்மமான நபர் கிராமத்தில் மெல்ல நுழைந்தான். அவன் பார்ப்பதற்கு சாந்தமானவனாக தோன்றினாலும் அவன் பேசும் வார்த்தைகளில் ஒருவிதமான விஷம் கலந்திருந்தது. எல்லாம் விதி, நம்முடைய நேரம் சரியில்லை என்று அவன் மக்களிடம் கூறி அவர்கள் மனங்களில் மேலும் பயத்தையும் நம்பிக்கை இழப்பையும் விதைத்தான். நீங்கள் கடவுளை நம்புவதால்தான் இப்படி நடக்கிறது என்று அவன் மறைமுகமாக கூறினான். அவனுடைய வார்த்தைகளை சிலர் நம்பத் தொடங்கினர். இதனால் தேவாலயத்திற்கு செல்லும் மக்களின் எண்ணிக்கையும் மெல்ல குறைய ஆரம்பித்தது. மலர் இந்த மாற்றங்களை கவனித்து மனம் வருந்தினாள். அந்த கனவு அவளுக்கு மீண்டும் ஞாபகம் வந்தது. அந்த நிழல் கார்மேகமாக இருக்குமோ என்று அவள் அஞ்சினாள். கிராமத்தில் நிலவும் பயத்தையும் நம்பிக்கை இழப்பையும் போக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவள் தீர்மானித்தாள். ஆனால் அவளுக்கு எப்படி தொடங்குவது என்று தெரியவில்லை. அந்த கனவின் அர்த்தத்தையும் கிராமத்தில் நடக்கும் வினோதமான சம்பவங்களுக்கும் என்ன தொடர்பு என்று அவள் குழம்பினாள். வெளிச்சம் பிறக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. ஆனால் அதற்கு முன் அந்த நிழலை அவள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அந்த நிழலின் மர்மத்தை அவள் எப்படி வெளிச்சத்திற்கு கொண்டு வருவாள்? பொறுத்திருந்து பார்ப்போம். மனதில் எழுந்திருந்த குழப்பத்துடனும் கனவின் அர்த்தம் புரியாமலும் தவித்த மலர் நேராக தேவாலயத்திற்கு சென்றாள். அங்கு தந்தை அந்தோணி அமைதியாக ஜெபம் செய்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் மலர் தன்னுடைய கனவை பற்றியும் கிராமத்தில் நடக்கும் வினோதமான சம்பவங்களை பற்றியும் விவரித்தாள். தந்தை அந்தோணி அமைதியாக அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டார். மலர் என்று மென்மையாக ஆரம்பித்தார் தந்தை அந்தோணி. உன் கனவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. திருவெளிப்பாடு அதிகாரம் 12 சொல்லப்பட்டிருக்கும் காட்சி அது. சூரியனை ஆடையாக போர்த்திய பெண் இறைவனின் மக்களையும் தூய கன்னி மரியாவையும் குறிக்கிறாள். அவளைச் சூழ்ந்திருக்கும் பெரிய சிவப்பு நிற டிராகன் சாத்தானையும் தீய சக்திகளையும் குறிக்கிறது. குழந்தை இயேசு கிறிஸ்துவையும் நம் விசுவாசத்தையும் குறிக்கிறது. இந்த கனவு உனக்கு ஒரு அறிகுறியாக இருக்கலாம். கிராமத்தில் நிலவும் இருளை அகற்ற நீதான் வெளிச்சமாக இருக்க வேண்டும். தந்தை அந்தோணியின் வார்த்தைகள் மலருக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தது. ஆனால் தந்தையே,
எனக்கு எப்படி இந்த இருளை அகற்ற முடியும் என்று தெரியவில்லை என்று மலர் கவலையுடன் கூறினாள். அன்பினாலும் தர்மத்தினாலும் உன் உறுதியான விசுவாசத்தினாலும் மட்டுமே தீய சக்திகளை வெல்ல முடியும். நீ தைரியமாக இரு. இறைவன் உன்னோடு இருப்பார் என்று தந்தை அந்தோணி ஆசீர்வதித்து அனுப்பினார். தேவாலயத்தில் இருந்து வெளியே வந்த மலரை அருண் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அருண் மலரின் பாலிய நண்பன். அவன் தைரியமானவன், சாகசங்களை விரும்புபவன். கிராமத்தில் நடக்கும் மர்மமான சம்பவங்களால் அவனும் கவலை அடைந்திருந்தான். மலர் தந்தையிடம் பேசியதை அவனிடம் கூறினாள். இருவரும் சேர்ந்து இந்த மர்மத்தை துப்பறிந்து கிராமத்தை காப்பாற்ற முடிவு செய்தனர். அவர்கள் முதலில் கார்மேகம் தங்கியிருந்த இடத்துக்கு சென்றனர். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு பழைய வீட்டில் அவன் தனியாக வசித்து வந்தான். வீட்டைச் சுற்றி ஒருவிதமான அமைதியின்மை நிலவியது. உள்ளே இருந்து வித்தியாசமான மந்திர உச்சரிப்புகள் கேட்பது போல் இருந்தது. அவர்கள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது கார்மேகம் ஏதோ ஒரு விசித்திரமான சடங்கை செய்து கொண்டிருப்பதை கண்டனர். கையில் ஒரு கருப்பு நிற பந்து வைத்திருந்தான். அதைச் சுற்றி ஏதோ முணுமுணுத்தான். அந்த பந்தை அவன் வீசும் திசையிலெல்லாம் கிராமத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதை அவர்கள் கவனித்தனர். திகிலடைந்த மலரும் அருணும் அங்கிருந்து உடனடியாக வெளியேறினர். கார்மேகம்தான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதை அவர்கள் உறுதியாக நம்பினர். ஆனால் அவனை எப்படி எதிர்கொள்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் மீண்டும் தந்தை அந்தோணியிடம் சென்று நடந்ததை கூறினர். அவன் தீய சக்திகளின் ஏவலன். அவனை வெல்ல சாதாரண முயற்சிகள் போதாது. நாம் இறைவனின் கிருபையை நாட வேண்டும். நீங்களும் அருணும் தொடர்ந்து கிராம மக்களுக்கு உதவி செய்யுங்கள். அன்புடனும் கருணையுடனும் இருங்கள். அதுவே அவனை பலவீனப்படுத்தும் என்று தந்தை அந்தோணி கூறினார். அதன் பின் மலரும் அருணும் கிராமம் முழுவதும் சுற்றித் திரிந்து கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்தனர். மலர் தன் இனிமையான வார்த்தைகளாலும் பிரார்த்தனையினாலும் மக்களுக்கு ஆறுதல் கூறினாள். அருண் தன் பலத்தாலும் தைரியத்தாலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தான். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் கார்மேகத்தின் நடவடிக்கைகளுக்கு தடையாக இருந்தது. அவன் மேலும் கோபம் அடைந்தான். தன் மாயாஜால வித்தைகளை இன்னும் தீவிரமாக பயன்படுத்தத் தொடங்கினான். இதனால் கிராமத்தில் திகில் அதிகரித்தது. அடுத்ததாக கார்மேகம் என்ன செய்ய போகிறான்? மலரும் அருணும் அவனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள்? எதிர்பார்ப்புகள் அதிகரித்தன. கார்மேகத்தின் தீய செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றன. முன்னெப்போதும் இல்லாத வகையில் கிராமத்தில் பயம் பரவியது. இரவில் விசித்திரமான அலறல் சத்தங்கள் கேட்டன. வீடுகளின் கதவுகள் தாமாகவே திறப்பதும் மூடுவதுமாக இருந்தன. சில வீடுகளில் இருந்த பொருட்கள் மாயமாக மறைந்தன. மக்கள் ஒருவரையொருவர் பார்த்து பயந்தனர். யாருமே வீட்டை விட்டு வெளியே வர தயங்கினர். சந்தை வெறிச்சோடியது. தெருக்களில் ஆள் நடமாட்டமே இல்லை. ஒரு காலத்தில் சந்தோஷமும் சிரிப்புமாக இருந்த கிராமம் இப்போது திகிலின் உறைவிடமாக மாறியிருந்தது. கார்மேகம் கிராமத்தின் மையப் பகுதிக்கு வந்து உரத்த குரலில் பேசத் தொடங்கினான். உங்களுடைய கடவுள் உங்களை காப்பாற்ற வரமாட்டார். என்னை வணங்குங்கள், நான் உங்களை பாதுகாப்பேன் என்று அவன் கர்ஜித்தான். பயத்தில் உறைந்திருந்த சிலர் அவனுடைய பேச்சை கேட்டு மயங்கினர். மலரும் அருணும் இதை பார்த்து மனம் நொந்தனர். கார்மேகத்தின் பிடியில் இருந்து மக்களை விடுவிக்க அவர்கள் தீவிரமாக யோசித்தனர். மலர் தன் நம்பிக்கையை தளரவிடவில்லை. அவள் ஒவ்வொரு நாளும் தேவாலயத்திற்கு சென்று கண்ணீருடன் மன்றாடினாள். இறைவா, இந்த கிராமத்தை காப்பாற்று. இந்த தீய சக்தியிடமிருந்து எங்களை விடுவி என்று அவள் கதறினாள். அவளுடைய அசைக்க முடியாத விசுவாசம் அவளுக்கு ஒருவித தைரியத்தை அளித்தது. அருண் மலரின் உறுதியை பார்த்து வியந்தான். ஆரம்பத்தில் அவனுக்கு இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை போலத்தான் தோன்றியது. ஆனால் கிராமத்தில் நடக்கும் வினோதமான சம்பவங்களையும் கார்மேகத்தின் தீய சக்தியையும் அவன் கண்ணார கண்ட பிறகு இறைவனின் மீது அவனுக்கும் நம்பிக்கை வரத் தொடங்கியது. அவன் மலருக்கு துணையாக நின்று
கிராம மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளைச் செய்தான். ஒரு நாள் இரவு மலர் தனியாக தேவாலயத்தில் ஜெபம் செய்து கொண்டிருந்தாள். அப்போது கார்மேகம் அங்கு வந்தான். அவன் கண்களில் ஒருவிதமான கொடூரமான சிரிப்பு இருந்தது. நீதான் என் ஆட்டத்தை கெடுக்கிறாய், உன் விசுவாசத்தை நான் உடைக்கிறேன் பார் என்று கூறியவன் தன் கையில் இருந்த கருப்பு நிற பந்தை மலரின் மீது வீசினான். மலர் கண்களை மூடிக்கொண்டு இறைவனை வேண்டினாள். அந்த பந்து அவளை நெருங்குவதற்குள் திடீரென்று ஒரு ஒளி வெள்ளம் தேவாலயம் முழுவதும் பரவியது. கார்மேகம் வலி தாங்க முடியாமல் அலறினான். அவன் வீசிய பந்து சாம்பலாகி போனது. அந்த ஒளி மறைந்ததும் கார்மேகம் அங்கு இல்லை. இந்த சம்பவம் மலரின் விசுவாசத்தை மேலும் உறுதிப்படுத்தியது. இறைவன் தம்மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை அவள் உணர்ந்தாள். அருணும் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டான். கார்மேகத்தின் சக்திக்கு மேலான ஒரு சக்தி இருக்கிறது என்பதை அவன் நம்பத் தொடங்கினான். ஆனால் கார்மேகம் அவ்வளவு எளிதில் விட்டுக் கொடுப்பவனாக இல்லை. அவன் தன்னுடைய அடுத்த கட்ட தாக்குதலுக்காக தயாராகிக் கொண்டிருந்தான். கிராமத்தில் திகில் இன்னும் நீங்கவில்லை. கார்மேகத்தின் பயங்கரமான முகம் ஒவ்வொருவர் மனதிலும் நிழலாடியது. மலரும் அருணும் அவனை எப்படி முழுமையாக வெல்வது என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறார்கள்? கார்மேகத்தின் பிடியில் இருந்து கிராமத்தை மீட்கும் வழி அவர்களுக்கு கிடைக்குமா? பயமும் எதிர்பார்ப்பும் ஒருங்கே நிலவியது. கார்மேகத்தின் தீய சக்தி கிராமம் முழுவதும் பரவி இருந்த நிலையில் மலர் ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்தாள். பயந்து ஒளிந்து கொள்வது தீர்வாகாது. அவள் நேரடியாக கார்மேகத்தை எதிர்கொள்ள வேண்டும். தன் மனதில் இருந்த பயத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு அவள் மீண்டும் தேவாலயத்திற்கு சென்றாள். அங்கு மண்டியிட்டு முழு மனதுடன் ஜெபம் செய்தாள். அவளுடைய பிரார்த்தனையில் ஒருவித வைராக்கியம் தெரிந்தது. அவள் ஒவ்வொரு வார்த்தையிலும் விசுவாசமும் அன்பும் நிறைந்திருந்தது. ஜெபம் முடித்ததும் மலரின் முகத்தில் ஒரு அமைதி நிலவியது. அவள் தேவாலயத்தை விட்டு வெளியே வந்தாள். அருண் அவளுக்காக காத்திருந்தான். நாம் இருவரும் கார்மேகம் இருக்கும் இடத்திற்கு போகிறோம் என்று மலர் உறுதியான குரலில் கூறினாள். அருண் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். ஆனால் அவளுடைய கண்களில் இருந்த தீர்க்கமான பார்வையை பார்த்து எதுவும் கேட்கவில்லை. இருவரும் கார்மேகம் வசித்த பழைய வீட்டை நோக்கி நடந்தார்கள். அந்த வீட்டை நெருங்கும் போது ஒருவிதமான குளிர்ச்சியான காற்று அவர்களை சூழ்ந்தது. உள்ளே இருந்து இருண்ட நிழல்கள் ஆடுவதை அவர்கள் கண்டார்கள். மலர் பயப்படாமல் கதவை தட்டினாள். கார்மேகம் கதவை திறந்தான். அவனுடைய கண்களில் தீ எரிவது போல் இருந்தது. நீ எதற்காக இங்கே வந்தாய் என்று கார்மேகம் ஆக்ரோஷமாக கேட்டான். உன்னுடைய தீய சக்தியால் என் கிராமத்தை நீ இருளில் மூழ்கடித்து விட்டாய். அதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று மலர் தைரியமாக பதிலளித்தாள். நீ என்ன செய்ய முடியும்? உன்னுடைய கடவுளால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது என்று கார்மேகம் ஏளனமாக சிரித்தான். மலர் அமைதியாக அவனை பார்த்து கூறினாள், என் பலம் என் விசுவாசம், என் ஆயுதம் என் அன்பு, என் பாதுகாப்பு என் தர்மம். இவை உன்னுடைய தீய சக்தியை விட வலிமையானதையோ. அவள் அவ்வாறு கூறியதும் கார்மேகம் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். மலர் தன் கைகளை உயர்த்தி ஜெபிக்கத் தொடங்கினாள். அவள் ஜெபிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வீட்டை ஒரு புனிதமான ஒளியால் நிரப்பியது. கார்மேகத்தின் முகத்தில் இருந்த கர்வம் மெல்ல மெல்ல மறைந்து பயம் தோன்றியது. அவனுடைய கைகளில் இருந்த கருப்பு நிற பந்து தன்னிச்சையாக கீழே விழுந்து நொறுங்கியது. அந்த நொடியில் கிராமம் முழுவதும் ஒருவித அமைதி பரவியது. வீடுகளில் தானாக மூடியிருந்த கதவுகள் திறந்தன. பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த மக்கள் மெல்ல வெளியே வந்தார்கள். அவர்கள் முகத்தில் ஒரு புதிய வெளிச்சம் தெரிந்தது. உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவர்கள் குணமடைந்தார்கள். வயல்களில் வாடியிருந்த பயிர்கள் மீண்டும் துளிர்விடத் தொடங்கின. கார்மேகம் தன் சக்தி இழந்து பலவீனமானவனாக நின்றான். அவனுடைய கண்களில் தோல்வியின் நிழல் தெரிந்தது.
அந்த ஒளியின் முன் அவனுடைய தீய சக்தி நிற்க முடியவில்லை என்பதை அவன் உணர்ந்தான். மெல்ல மெல்ல அவன் அங்கிருந்து மறைந்து போனான். கிராம மக்கள் அனைவரும் தேவாலயத்தில் ஒன்று கூடி இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். மலரின் அசைக்க முடியாத விசுவாசத்தையும் அன்பையும் அவர்கள் போற்றினார்கள். அருண் இனி எப்போதும் மலருக்கு துணையாக இருப்பேன் என்று உறுதியளித்தான். தந்தை அந்தோணி, இதுதான் விசுவாசத்தின் வெற்றி. தீமை எவ்வளவு பெரியதாக தோன்றினாலும் அன்பு, தர்மம் மற்றும் உறுதியான நம்பிக்கை மூலம் அதை வெல்ல முடியும். திருவெளிப்பாடு சொல்வது போல, இருளை வென்று வெளிச்சம் எப்போதும் ஜெயிக்கும் என்று ஆசீர்வதித்தார். அந்த நாள் முதல் கிராமம் மீண்டும் சந்தோஷமும் அமைதியுமாய் இருந்தது. மலரும் அருணும் தொடர்ந்து மக்களுக்கு உதவி செய்து விசுவாசத்தின் ஒளியை பரப்பினார்கள்.